ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த ட்ராமாவை கிட்டத்தட்ட வந்து முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கோம். நெக்ஸ்ட் வர எபிசோட் ஃபைனல் எபிசோடில் தான் இருக்கும். மறக்காமல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எவர்கிரீன் ட்ராமாஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பார்க்க வேண்டிய எவர்கிரீன் ட்ராமாஸ் இருக்குது, அது எந்த சேனல்லையும் போடலை, அது வந்து நல்லாயிருக்கும், நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ கிடைச்சா நல்லா இருந்தால் நானே போடுறேன். இப்போ வந்து இந்த ட்ராமா பேர் சொன்னாங்க, இதை நான் எங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். இந்த வீடியோஸ் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டுக்கு. வீடியோ இருந்தால் தானே ட்ராமா போட முடியும். இந்த ட்ராமாவை நானும் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன், பட் வீடியோ கிடைக்கல. வீடியோ கிடைச்சா கண்டிப்பாக போடுறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் வருத்தப்படாத, இனிமேல் வந்து யார் என்ன நினச்சாலும் உன்னையும் என்னையும் சுத்தமாக பிரிக்க முடியாது, என்ன வேணால் வாழ்க்கையில் நடந்துட்டு போகுது, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுறான். இப்படி ஒரு வழியாக 2 பேரும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்களையே. இப்படியே வந்து நம்ம லின்னு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. லின்னு ஃப்ரெண்டு வந்து அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லவ் பண்ணுறான் இவளை. அதனால அவனும் ரோட்டோரமாக உட்காந்து இவளை சமாதானப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வர வெளியே வந்துட்டான். இன்னும் ஹீரோவுடைய அம்மா காலங்காத்தாலே ரொம்ப பிஸியாக அதையோ தேடிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு ஆதாரத்தை தேடுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருக்க அந்த மேனேஜர்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் வந்து நம்ம கேட் பக்கத்தில் நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்கள யாருன்றது எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஒய்ஃப் இருந்திருக்கும். அவங்களோட பொண்ணு ஒய்ஃபும் தான் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா கத்த அவர் சொல்லிடுறாரு. உங்கள் ஹஸ்பண்டுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் தான் வந்து அன்றைக்கி அழுதுட்டு இருந்தாங்க மலையில் நின்று அப்படின்னு சொல்கிறப்ப தான் உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டுருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வந்து சின்ன வயசில் எந்தெந்த பிளேஸ்க்கெல்லாம் போனாங்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்க ரொம்பவே வந்து ஹாப்பியாக அவங்களோட மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஜின்னு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கா நம்ம ஹீரோயினுக்காக. ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க பையனை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. நீ ஏதோ வந்து பார்ட்டி கூட்டிகிட்டு போனால்தான் அவன் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறப்போ, நீ வரலைன்னா இன்றைக்கி அவனை கொண்டே போட்டிருப்பம்மா அப்படின்ற மாதிரி இங்கே அங்கிள் சொல்லிகிட்ருக்காரு. ஹீரோயினும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவன் மேலே ஒன்றும் தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இங்கே ஜின்னை போய் பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜின்னுக்கு ஒரே கோவம். ஏன்னா ஹீரோ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டான். இவன் ரொம்ப நேரம் கழிச்சு வந்ததுனால அவன் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நம்ம ஹீரோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த பேஸ்கெட் பால் விளாட்ற இடத்துல நின்றுட்டுருக்க. அந்த பக்கம் நம்ம லீயோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒன்றால் தான் அவன் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு வழக்கம் போல் வந்து நம்ம ஹீரோவை திட்டிட்டு தள்ளி விட்டுட்டு போக, நம்ம ஹீரோவுக்கு சடனாக அந்த பெயின் வந்து கொஞ்சம் மயக்கமாயிடுறான். அதனால வந்து நம்ம லின்னோட ஃப்ரெண்டு தான் தூக்கிட்டு போகிறான் அவன் வீட்டுக்கு நம்ம ஹீரோவை. அப்படியே அவன் வீட்டில் வந்து மேலே ஒரு போர்ஷன் இருக்குது, அங்கே போய் நம்ம ஹீரோவை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். இவனோட பேர் கெவின் வச்சுக்கலாம். அந்த கெவினுடைய அக்கா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய கம்பெனியில் இவங்க ஒரு கிளீனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் கூட. இவர் இங்கே இருக்கணும்டா, ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் தான்க்கா படுபாவி பையன், காதலில் மண்ணறி வாரி போட்டவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லீ வந்துடுறா. என்னை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் கெவின். இப்படி லீ வந்துட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறா. இந்த பக்கம் காலையில் ஆகிடுது. நம்ம லீ வந்து ஹீரோயினை தேடி வரா. நம்ம ஹீரோயின் கேட்குறது, ஹீரோ எங்கே இருக்கான், அவனை வந்து பார்க்கவே முடியலையே, 3 days ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவுடைய அட்ரஸ் எல்லாம் இந்த பிள்ளை கொடுக்குது. நம்ம ஹீரோ தான் சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோயின் கிட்ட போய் கொடுத்து அவளை என்ன வர சொல்லுன்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ காதலிக்கிறதுனால இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே போகிறா. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வந்தா, கெவினோட அக்கா வேற மேல் போர்ஷனில் வந்து ஆள் குடியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இவ வந்து பேசுகிற பாஷை அவங்களுக்கு சுத்தமாக புரியல. நம்ம ஹீரோ மொட்டை மாடலேருந்து நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துருப்பான். அதனால கீழேயே வந்துடுறானா. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான், இங்கே பாரு, முன்னாடி நான் மிகப்பெரிய ஒரு பணக்காரன், இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, வேலை கிடையாது, சொந்தமாக வீடு கிடையாது, நான் ஒரு நிர்கதியாக நிற்கிறேன், இப்பயும் நீ என்னை காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட எதுவுமே இல்லைனா கூட நான் கண்டிப்பாக உன்னை காதலிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க, க்ளீனிங் திங்ஸ் எல்லாம். அப்படியே நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வராங்களா. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவுக்கு புறை ஏறிடுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து வாட்டர் எடுக்கிறதுக்காக போகிறாப்புல. அப்போ ஃப்ரிட்ஜை திறந்தால் தண்ணியை தவிர அதில் எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்குப்பா ஃப்ரிட்ஜில் ஒரு ஐட்டம் கூட இல்லையே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்க, என்கிட்ட காசு சுத்தமாக இல்லைம்மா, எங்கள் அப்பா வந்து என்னோடய கார்ட்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, அதனால் தண்ணியை தவிர என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின்
நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ஷாப்புக்கு போயிட்டு உனக்கு வீட்டுக்கு என்னென்ன சமைக்க தேவையோ நம்ம எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கூட நம்ம ஹீரோ கிட்ட இல்லை, ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக நம்ம கெவின் வீட்டுக்கு போக, கெவின் வந்து இந்த பொண்ணுக்காக தான் நம்ம என்னோட லீகை நீ விட்டையான்ற மாதிரி கீழே மேலே பார்க்க, நம்ம ஹீரோயின் வந்து இது மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. இவனும் ரொம்ப ஹாப்பியாக கொடுக்குறான். ஏன்னா லீ வந்து இவளால் தானே கிடச்சா, அதனால் வந்து கொடுத்து அனுப்ப, இப்படியே நம்ம ஹீரோ வந்து நல்லா யங் பாய்ஸ் எல்லாம் போடுற ட்ரெஸ்ஸை அதை அப்படியே போட்டுட்டு போகிறாப்புல. அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவன் கோட் ஷூட் போட்டவன் இல்லையா, அவன் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் போட்டுட்டு வரலாமா கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்க, இதில் என்னப்பா நீ பார்க்க பக்காவாக இருக்க, இதுதான் உனக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசி நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. இப்படியே வந்து காய்கறிகள்லாம் பேரம் பேசி வாங்கிட்டு வராங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க சைட் லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஹீரோக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ தான் கேட்டிருப்பாப்புல இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே வந்து எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. இப்போ அம்மான்ற வேர்டு வருது. அந்த அம்மான்ற வேர்டை பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம அம்மா கிட்ட பேசலேன்ற ஸ்ட்ரைக் ஆகி நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு அவங்க கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் போங்க, மறந்துடாதீங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோ இருக்க அட்ரஸ் எல்லாமே சொல்லிவிட்டு, நீ எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டால், எனக்கு என்னம்மா நான் சூப்பராக இருக்கேன், இப்போ தான் என் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு சொல்ல, இப்படி நம்ம ஹீரோயின் 2 பேருமே வந்து சைக்கிளில் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நடுவில் திருதுப்புன்னு வயிறு வலி வேறு வந்துடுது. அவரால் வந்து அந்த வலியை தாங்கவே முடியல. அதனால வந்து சைக்கிள் அப்படியே விட்டுறானா, 2 பேருமே வந்து கீழே பயங்கரமாக விழுந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணல. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து பெயின் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கத்த ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போனால் தான் கண்டுபிடிச்சிருவாங்களே, அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பயப்படுறான்னா, எங்கே ஏதோ கண்டுபிடிச்சிட போகிறாளோ அப்படின்ற வந்து பயம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவன் டேப்லெட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் வர்றதுக்குள்ளேயே அந்த மாத்திரையெல்லாம் போட்டு அவன் வயிறு வலி கொஞ்சம் சரி பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாகவே இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். அவனுக்கு ஃபீவர் வேற வந்துடுது. இப்படி நம்ம ஹீரோயின் வந்து நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி வந்து என் கூடியே ஜுரம் கம்மியாகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சரிப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்படியே வந்து மணி 12 ஆகிடுது. இன்னமும் வந்து நம்ம ஹீரோ கையவே விட மாட்டேக்கான். நம்ம ஹீரோயின் கையை என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதனால் அப்படியே இருக்கா. அதுக்கப்புறம் மணி 3 ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜின்னு சாப்பாடை அப்படியே வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்காக பேய் மாதிரி உட்காந்துருக்கான். அப்பா வந்து சொல்கிறாரு, காலைல வேலைக்கு போகணும், அவள் வந்து வரமாட்டான் நைட்டு, நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னால், நான் இப்படியே தான் உட்காந்துருப்பான், அவள் எப்போ வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி இந்த பையன் நடுராத்திரியாயும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து காலையில் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏஞ்சோன்னே தான் தெரியுது நம்ம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ வந்து வீட்டுக்கு போ, அங்கிள் வந்து தேட போகிறாங்க, ஜூ அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி. சரி நம்ம வாழ்வோமோ சாவோமோ நம்ம கூட வந்து நைட் வரைக்கும் இருந்தாலே அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் 1 இன்ச்சு கூட அசையாமல் அப்படியே உட்காந்துட்ருக்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்னப்பா நைட்டு ஃபுல்லாக நீ இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தியா, இப்படி தான் இருக்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜின்னும் வந்து சாப்பாடு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடையே அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீ மேலே கோவப்படாத, நைட் சுவிக்கு ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு, அதனால தான் தங்கி அவனை பார்க்க வேண்டியதாகிடுச்சுப்பா, மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வந்து இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, நீ சொல்கிறத கேட்குறது கூட நான் தயாராக கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசிட்டு நம்ம சுவி ரொம்ப கோவமாக போனால், இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படியே வந்து ஜூ அங்கிள் வந்து வெளியே வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் ரொம்ப டல்லாக இருக்கா. என்னம்மா இப்போ தான் வந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. என்னம்மா செய்கிறது, நான் கொஞ்சம் செல்ஃபிஷான ஒரு அப்பன் தான், என் பிள்ளைய இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா, அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், பேசாமல் இந்த வீட்டை விட்டு அவனை வெளியே அனுப்பிடலாம், அப்பயாவது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும்னு சொல்ல, இல்லை நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அந்த வீட்டை விட்டு போகணுன்னா அது நான் மட்டும்தான், நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறப்போ, நீ ஏமா போகிற, அவனை வேணால் வீட்டை விட்டு அனுப்பிடலான்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஏதாவது நான் தப்பு பண்ணி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிடுங்க அங்கிள்ன்ற மாதிரி காலில் விழுந்துட்டு, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதுக்கு எல்லாமே எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதுக்கு எப்படியாவது உங்களுக்கு கைமாற முடியும்
முடிஞ்சால் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அவர் திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறா. இவர் கூட எதுவும் சொல்ல கிடையாது. இப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு போகிறாளா. நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கிக்கிறேன், நான் புது வீடு பார்த்தோன்னே இடத்த காலி பண்ணிடுறேன், கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் நான் மூவ் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிறேன். ஹே முட்டாள், நீ எதுக்கு வெளியே போய் தங்க போகிற, நீ ஏன் கூடயே இருடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி ஹக் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோயினை. இப்படியே வந்து 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் சொல்லித்தராங்க. அப்படியே அவங்க ஜாலியாக விளாட்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுக்குறப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படி கிஸ் எல்லாம் பண்ணுறாரு. 2 பேரும் துணியெல்லாம் துவைக்கிறாங்க. இப்படி இவங்க லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸில் தான் வருது, இது மாதிரி கிரிம் ரிப்பர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, நான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் நல்லாயிருக்கும் வாழ்கிறதுக்கு, ஆனால் கடவுள் என் டைமை ரொம்ப வந்து ஷார்ட் பண்ணிட்டாரு, நான் இறந்து போக்க ரொம்ப பயப்படுறேன், இவ கூட இன்னும் கொஞ்ச நாளாவது நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து மனசுலே பேசிட்டு நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. நைட் எங்கே தூங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை வர அப்படியே வந்து கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ கரெக்டாக கெவினோட அக்கா வந்து ஹீரோக்கு பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினை மட்டும் பார்த்து மறைச்சிட்டு குட் நைட்டு நம்ம ஹீரோக்கு சிரிச்சிட்டு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து குட் நைட் அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோக்காக பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. ஒரு அக்கா மாதிரி கொஞ்சம் பொசசிவாக இருது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் அங்கிளையும் பார்த்து பேசுகிறா. அங்கிள் சொல்கிறாங்க, இப்போ நல்லா இருக்கியாம்மா, என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இது மாதிரி அண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறப்ப அவன் அப்படிதாம்மா இருக்கான், வீடு சரியாயிடுவான், நீ வந்து உன் உடம்பு பார்த்துக்கோ, சுவி வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறாப்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இப்படியே வந்து நம்மளுடைய ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்க்குறப்போ நம்ம ஹீரோவுக்கு இப்போ பெயின் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு. அதனால் வந்து கிளாஸ் எல்லாம் தெரியாமல் தட்டி விட்டு உடச்சிட்றான். நம்ம ஹீரோயின் தான் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து இது எப்படி தான் நான் சமாளிக்க போகிறனோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ டக்குன்னு அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா வந்துட்டு, என்னப்பா நீ ரொம்ப இழைச்சி போயிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, டாக்டர்கிட்ட செக்கப்லாம் கரெக்டாக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் வந்து ஆன்ட்டிக்கு வந்து டீ எல்லாம் போட்டுட்டு வந்து கொடுக்குறா. 2 பேரும் வந்து ஒன்றா பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து தனக்கு தான் ஒரு பியூரான லவ் கிடைக்கல, தான் பையனுக்கு ஒரு அழகான காதல் கிடச்சிருக்குன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படியே டின்னர்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கூட ஒரு நல்ல மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வைக்கிறான். இதுதான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இது மாதிரி வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்பவே நல்லாவே க்ளோஸாக இருக்கான். நைட் ஆகிட்டா அவனுக்கு ரொம்ப ஃபீலிங் வேறு ஆகிடுது, நம்ம இறந்து போகிறோன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கிஸ் பண்ணுறது ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்படியே வந்து எல்லாருக்கான வீடியோஸும் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எனக்கு இறந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளேயே சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயின் யார், எங்கேருந்து வந்திருக்கா எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. நம்ம ஹீரோ சைனா ப்ளஸ் கொரியா சேர்ந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு ஹீரோயினோட அப்பா பேர் கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. இப்படியே வந்து லீ வந்து பார்க்க வரா. நம்ம ஹீரோவை பார்க்க வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கான 3 மாதம் டைம் முடிஞ்சிருச்சு, நான் எப்போ இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல, அதை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, இருட்டை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட சொல்லி ரொம்ப அழுகிறான். ஏன்னா ஹீரோயினை விட்டு போகிறோம், ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எப்படி தாங்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ஃபைனல் எபிசோட் தான். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, மறக்காமல் பார்த்துடுங்க. சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன்.